உளவுத்துறை அலர்ட் எதிரொலி. மகனுடன் கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கு புறப்படும் முதல்வர். கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி எந்த வகையிலும் விஜய் பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதில் திமுக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலியில் டிசம்பர் 20 நடைபெற உள்ள கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். டிசம்பர் 20 காலையில் அரசு விழாவில் பங்கேற்கும் முதல்வர் மாலையில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் பாளையங்கோட்டையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிறார். இதுபோல் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்கிறார். தென் மாவட்டங்களில் சிறுபான்மையினர் வாக்கு வங்கி பல தொகுதிகளில் கணிசமாக உள்ளது. இதை இழந்துவிட்டால் தென் மாவட்டங்கள் தங்களது கைவிட்டு போய்விடும் என்பதை திமுகவும் காங்கிரசும் உணர்ந்திருக்கின்றன. இதனால் தான் அந்த வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கான செயல் திட்டங்களை திமுக முன்கூட்டியே செயல்படுத்த தொடங்கி இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு அரசு விழாவுக்காக நெல்லை வந்திருந்த முதல்வர் CSI கிறிஸ்தவ பேராயர் குருமார்களை சந்தித்து பேசிவிட்டு சென்றார். இதுபோல் தூத்துக்குடி அரசு விழாவுக்கு சென்றிருந்த போதும் பல்வேறு கிறிஸ்தவ சபைகளை சேர்ந்த பேராயர்கள் ஆயர்களை முதல்வர் சந்தித்து பேசினார். அடுத்ததாக இப்போது கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிறார். திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் சிறுபான்மையினர் வாக்குகளில் இம்முறை விஜய் சேதாரம் உண்டாக்கலாம் என உளவுத்துறை எச்சரித்திருப்பதால் அதை சரி செய்யும் விதமாக முதல்வரும் துணை முதல்வரும் கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் கிறிஸ்துமஸ் விழாக்களில் இவர்கள் பங்கேற்பதால் மட்டுமே கிறிஸ்துவ மக்களின் வாக்குகள் விஜய் பக்கம் சாயாமல் இருக்குமா என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும்.